ஆர்ப்பாட்ட கூட்டத்தினை சிறப்புற ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தம்பி கோகுல் அவர்களே, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி ஏழுமலை அவர்களே, கண்டன உரையாக ஆகப்பெரும் கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிற என் அன்பு உடன் பிறந்தார்களே, பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சார்ந்த என் அன்பு தம்பி வெற்றிவேல் அவர்களே, சுற்றுச்சூழல் பாசறையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா மரம் மாசிலாமணி அவர்களே, இந்த பாசறையை சிறப்புற செயல்படுத்தி வருகிற என் அன்பிற்கினிய தங்கை வெண்ணிலா அவர்களே, அவரோடு உடனிருந்து உழைக்கிற என் தம்பி விஜயராகவன், வருண் சுப்பிரமணியன், பனை சதீஷ் போன்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். உணர்வு எழுச்சியோடு கூடி அமர்ந்திருக்கிற எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் என்கிறான் ஒரு அறிஞர். இப்போது நாங்கள் எங்கள் இடத்தை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது போல வாழ்க்கையில் பிற இனங்களுக்கெல்லாம் எப்போவாவது அவ்வப்போது ஒரு போராட்டங்கள் வரும். ஆனால் எம்மின சொந்தங்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. இங்கே பேசிய என் தம்பி கார்த்திக்கு கூட நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை தூண்டுகிறது. ஆம், நாங்கள் போராட்டத்தை தூண்டுகிறோம், ஆனால் நீங்கள் எங்களை போராட தூண்டுகிறீர்கள். தொடர்ச்சியாக எங்களை போராட தூண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் சரியாக இருந்துவிட்டால், எல்லாம் சரியாக இருந்துவிட்டால் நாங்கள் எதுக்கு போராட போறோம்? எங்களுக்கு என்னது பொழுதுபோக்கா? இல்லையே. நாங்கள் எங்கள் தாய்நிலத்தை காக்க போராடுகிறோம். எங்கள் வருங்கால பிள்ளைகளுக்கு வாழும் இடமாக, வாழ்வதற்கு தகுதியான இடமாக எங்கள் தாய்நிலத்தை விட்டு செல்ல ஆசைப்படுகிறோம். அதற்காக நாங்கள் போராடுகிறோம். ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை, என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏனென்றால் உங்களை பெற்ற தாய் 10 மாதம் தான் உங்களை சுமக்கிறாள். ஆனால் பூமி தாயோ வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறார். அன்னையின் மடியில் இருந்து நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. இறந்த பிறகு புதிர்ந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே. ஆகவே என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் உங்கள் இனத்தை இழப்பீர்கள் என்கிறார். அதனால் தான் என் அன்பிற்குரிய மக்களே, எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம். என் காற்றை, என் நீரை, என் நிலத்தை நஞ்சாக்குகிற திட்டங்களை நாங்கள் தடுத்து தற்காக்க போராடுகிறோம். அதிலிருந்து எங்கள் தாய் நிலத்தை மீட்க போராடுகிறோம். அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக இருப்பதால் வீதியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிறோம். இதே அதிகாரம் எங்களிடத்தில் இருந்தால் ஒற்றை கையெழுத்தில் எல்லாத்தையும் சரி செய்துவிடும்.
அதானி சுவர் எழுப்பி வைத்திருக்கிறார். நாளை எங்களிடத்தில் அதிகாரம் வந்தால் இரவோடு இரவாக சுவர் இருந்த இடம் தெரியாது தூக்கி விடுவோம். காட்டுப்பள்ளியில் சிறப்பு படையை உருவாக்கி நிறுத்தி விடுவேன். கால்வாய் பாப்பம் என்று நிறுத்திவிடு. என்ன சாகர் மாலா பாரத் மாலா? இவங்க தேசப்பற்ற நமக்கு கற்பிப்பாங்க. பாரத மாதாக்கு ஜே போட்டே பூராத்தி எடுத்துட்டாங்க. 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்டே, இந்தியா விற்பனைக்கு வந்துருச்சுடா, வித்துக்கிட்டு இருக்காண்டா, எதுவுமே இருக்காது. ஏங்க என்னங்க எல்ஐசி இருந்தது காணா, இங்க ஏர்போர்ட் இருந்தது காணா, எல்லாத்தையும் என்ன நாங்க தான் சொன்னமே கிளீன் இந்தியா. அது தெரியலையா? சுத்தமா தொடச்சிட்டோம் பாரு, கிளீனா இருக்கு இந்தியா. அதுதான் அவங்களுடைய கிளீன் இந்தியா திட்டம். இதுல என்னன்னு கவனிச்சுக்கணும். இது எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. வாஜ்பாய் அரசுல திமுக அங்கம் வைத்திருந்த அந்த நேரத்தில் தான் இந்த சாகர்மாலா திட்டத்தை கொண்டு வராங்க. 8.57 லட்சம் கோடிக்கு இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இதில் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள் இதை கவனிச்சுக்கணும். இது பீம்ஸ்டெக் அப்படிங்கிறது இந்த திட்டத்துக்கு பேர். பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இந்த நாடுகளின் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதுதான் இந்த பீம்ஸ்டெக். இதுல இந்த திட்டத்துக்கு பாருங்க, இந்த சாகர்மாலா திட்டம், கடல் மாலை தமிழ்ல, அதனோட கிளை திட்டம் தான் பாரத் மாலா. அது இவங்க கொண்டு வர்றது யார்? நம்ம ஐயாக்கமார், நம்ம நியாயமார்கள் கொண்டு வர்ற இந்த பாரத் மாலா. பிலிப்பைன்ஸ்னு ஒரு சின்ன நாட்டில் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு வங்கி இருக்கு. அந்த வங்கிக்கு 325 லட்சம் கோடி போகுது. சின்ன நாடு. 325 லட்சம் கோடி எப்படா இங்க வந்துச்சுன்னா, எங்கிருந்துடா வந்ததுன்னா அமெரிக்காவின் ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து வருது. இது என்னன்னா கூடி கொள்ளையடிக்கிறது. இந்த சாகர்மாலா திட்டம், இந்த பாரத் மாலா கிளை திட்டம், சாகர்மாலாவின் கிளை திட்டம் பாரத் மாலா, இதற்குடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சாலை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, வானூர்தி போக்குவரத்து எல்லாவற்றையும் கப்பல் போக்குவரத்தோடு இணைச்சிருது. இதுதான் சாகர்மாலா. 8 வழி சாலையெல்லாம் எதற்கு கொண்டு வரப்படுது? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே கூட பயணிப்பதற்கு 8 வழியில சாலை இல்லை. ஆனால் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு செல்வதற்கு எதற்கு 8 வழி? எதற்கு 8 வழி? வேகமாக சென்று விடலாம், பெட்ரோல் செலவு குறையுங்கிறான். காரில் பயணிப்பவனை பற்றி கவலைப்படுகிற என் நாடும் அரசும் காருக்குள் இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற விவசாயியை பற்றி கவலைப்படுவதில்லை. அதான் பிரச்சனை. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். போய் என்ன செய்வ அதை மட்டும் சொல்லு. என்ன செய்வ? சீரியல் பார்ப்ப, இல்ல சினிமா பார்ப்ப, வேற என்ன செய்வ? சிந்திச்சு எதுவும் கண்டுபிடிக்க போறியா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தலைமுறை பிள்ளைகள் ஆழ்ந்து கவனித்து தெரிஞ்சுக்கணும். இந்த சாகர்மாலா திட்டத்தின் இதுதான் இவர்கள் 12 பெருந்துறைமுகங்களை மாபெரும் துறைமுகங்களாக மாற்றுவது, சிறு துறைமுகங்களை பெருந்துறைமுகங்களாக மாற்றுவது, 200 சிறு துறைமுகங்களை மாபெரும் துறைமுகங்களாக மாற்றுவது, புதிய துறைமுகங்களை உருவாக்குவது. இதெல்லாம் இந்த சாகர்மாலா திட்டத்தில் இருக்கிற வேலை. தங்கச்சி காளியம்மாள் சொன்னது போல, ஜெர்மன் அவ்வளவு வளர்ந்து விட்ட நாடு, அவனே 2 துறைமுகம் தான் வச்சிருக்கான். எனக்கு எதுக்கு இத்தனை துறைமுகம்? எதுக்கு இத்தனை துறைமுகம்? காமராஜர் துறைமுகம், வஉசி துறைமுகம், தூத்துக்குடியில் வஉசி துறைமுகம், இதுலேயே 12.2 கோடி டன் தான் இந்த சரக்கு கையாளுகிற திறன். இவ்வளவுதான். மொத்த துறைமுகத்திலுமே 27.4 கோடி டன், இவ்வளவுதான் ஒரு ஆண்டு ஒன்று இருக்கு மொத்தமாவே. இந்த துறைமுக திறனில் 60 விழுக்காடு செயலற்றவை, பயன்படாதவை. 60 விழுக்காடு சும்மா தான் இருக்கு, அதுக்கே வேலை இல்லை. ஆனால் மொத்தமே 27.4 கோடி டன் தான் நீ சரக்கு கையாளுற. அப்போ அதானி கட்டுகிற ஒற்றை துறைமுகத்தில் மட்டும் 32 கோடி டன் சரக்கு கையாளும் திறனை உருவாக்க வேண்டிய தேவை என்னவர்? அங்கே இருக்கிறதுக்கே அங்கே வேலை இல்லை, பயன்படலை. தம்பி வெற்றிவேல் சொன்ன மாதிரி அரசின் கையில் இருக்கிற துறைமுகங்களை ஒழித்தால் தான் அவர் லாபம் ஈட்ட முடியும்.
ஒரு தனி மனிதனின் லாப தேவைக்கு ஒட்டுமொத்த நாட்டை அழிப்பதை பலியிடுவதை எப்படி ஏற்பது என்பதை அறிவுச்சிறந்த என் தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. அது ஏன் தனியாருக்கு நீங்க துறைமுகத்தை கட்டுற வேலை கொடுத்தீங்க, விளிங்கத்தில் கொடுத்தீங்க, கேரளால ஏன் இதை நீங்க தனியாருக்கு கொடுக்குறீங்க? ஏர்போர்ட் அவர் கட்சிக்கிறாரு, அதானி ஏர்போர்ட், அதானி போர்ட். பாருங்க, ஒரு பட்ஜெட் போடுறாங்க, நிதிநிலை அறிக்கை. இந்தியாவிலே ஒரே ஒருத்தர் பாராட்டியிருக்கிறாரு, யாரு? அதானி. நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ற சிறந்த பட்ஜெட் என்று சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியுது? பட்ஜெட் போட்டதே அவருக்காகத்தான். பாராட்டுற என்ன கேட்டாங்க, அதானி பாராட்டுக்கார? அவர் தானே பாராட்டுவாரு, பட்ஜெட்டே அவருக்காக தான் போடப்பட்டிருக்கு, அவரு தான் போடப்பட்டிருக்கு. நம்ம என்ன கேட்கிறோம்? தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க, சரி. அப்படியே நாங்க என்ன சொல்றோம்? எல்ஐசியை தனியார் நடத்தணும், துறைமுகத்தை தனியார் கட்டணும், பராமரிக்கணும், ஏர்போர்ட்டை தனியார் நடத்தணும், அவரே பார்த்துக்காரு, ட்ரெயினை அது தொடர் வண்டி தனியார்ட்ட கொடுத்துடணும், கல்வி நிலையங்கள் தனியார் நடத்துவாங்க, மருத்துவமனைகள் தனியார் நடத்துவாங்க, சாலை போடுதல் பராமரித்தல் தனியார் நடத்துவாங்க, மின் உற்பத்தி விநியோகம் அது அம்பானி பார்த்துப்பாரு. எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்தி விட்டால் அரசின் தேவை என்ன? அரசு எதுக்கு? எதுக்கு தேர்தல்? எதுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல செலவு மக்கள் காசு? நாங்க என்ன சொல்றோம்? 5 வருஷம் இந்தியாவின் விலை 80 லட்சம் கோடியா? சொல்லு, ஒரு விலையை போடு, போட்டா ஏலத்தை போடு. அதானி எடுப்பா ஒரு 5 வருஷத்துக்கு, அம்பானி ஒரு 5 வருஷத்துக்கு, ட்ரெண்ட் விட்டு போ சாமி, ஏலம் விடு. அரசை விட தனியார் முதலாளி சிறப்பாக நிர்வாகம் செய்கிறார் என்றால் அரசு எதற்காக? எதற்காக? அரசு நடத்துகிற எல்லாம் இழப்பில் வரும், அதையே தனியாற்ற கொடுத்தால் லாபம் வரும் என்றால் அப்போ அரசு ஒத்துக்கிறதா எங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியலைன்னு? எப்படி இருக்கு? அப்ப அரசு நாங்கள் சரியில்லாத அரசு என்று ஒத்துக்கொள்கிறதா? என்ன கொடுமை பாரு. சுத்தி பார்த்தா வெறும் தொழிற்சாலை, அனல் மின் நிலையம், அந்தந்த இது ஒரு போக கூண்டுகளும் கம்பிகளும் கிம்பிகளும், மக்கள் வாழ்விட மாதிரியே இல்லையே. முடிச்சுட்டான். அனல் மின் நிலையத்திலிருந்து போற தங்கச்சி வெண்ணிலா கூட சொன்னாங்க பாருங்க, இங்கே போற அந்த உலர் சகதி அப்படியே போய் அது அப்படியே போய் என்ன பண்ணுது? ஆயிரக்கணக்கான ஏக்கரில் படிஞ்சு நிலமெல்லாம் நஞ்சாயிடுச்சு. கீழே இறங்குனா அப்படி சாம்பல் புகையா பறந்துருது, சட்டை கண்ணெல்லாம் எரியுது, சட்டை மேல எல்லாம் வெறும் தூசி. நான் மீன் முடிச்சு வாழ்றேன், எனக்கு தொழிற்சாலையில் என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? மனித உணவு தேவையில் 30 விழுக்காடை மீன் தான் நிறைவு செய்யுது. என்னை கடலில் இருந்து வெளியேற்றி ஏதோ ஒரு காட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு எப்படி இருக்கு பாருங்க. அந்த அம்மா அழுகும்போது கண்ணீர் வருது. எனக்கு என்னப்பா தெரியும்? மீனவனை கொண்டாந்து காட்டுக்குள்ள உட்கார வச்சானப்பா, கடல்ல இருக்க வேண்டியவன், கடல்கிட்ட இருக்க வேண்டியவன். உங்களுக்கு வேலை தாரம். என்ன வேலை? கழிவறைகள் வருது, தோட்டத்தை பராமரிக்கிறது. ஒரு ஒப்புக்கு ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்து முடிச்சிட்டான். இதே அதானி எங்க ஊர் கமுதியில் 5000 ஏக்கர் அம்மையார் ஜெயலலிதா எடுத்து கொடுத்துட்டாங்க, 20 கிராமத்தை வெளியேற்றிட்டு சூரிய ஒளியில் மின்புங்க அமைக்க. நான் சண்டை போட்டேன். எங்க ஊர் மக்கள்லாம் சீமானுக்கு வேற வேலை இல்லை, அவன் வேலை கொடுக்குறேன்றான் அப்படின்ட்டு. சரி, வேலை கொடுத்தான். என்ன வேலை தெரியுமில்ல? வாட்ச்மேன் வேலை. இப்போ என்னப்பா இப்படி பண்ணிவிட்டான், என்னை வாட்ச்மேனா நிக்க விட்டானே, நிக்க விட்டுருவான்னு தெரிஞ்சா நான் கத்துனேன். இப்போ என்ன பண்ணுவான்? துறைமுகம் தான் உங்களுக்கு வேலை தரோம். அவன் எப்படி சொல்றான்? இந்த LNT வரும்போது என் மக்கள்கிட்ட எப்படி பேசியிருக்கான்? எல்லாருக்கும் வேலை, உங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டிடுவோம், மருத்துவமனை கட்டிடுவோம், உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவோம். நீங்க மீன் பிடிச்சு வாழும்போது எப்படி அதை விட 2 மடங்கு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவோம்னு நாங்க காலங்காலமா கனவு வந்துகிட்டே இருந்த கூட்டமா, சரி நல்லா தேவை பண்ணிடுவாம இருக்கு அப்படி பண்ணிட்டான், சுத்தமா முடிச்சிட்டான். இதுல தம்பி வெற்றிவேல் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பேசியது மாதிரி, வருண் சுப்பிரமணியம்லாம் சொன்னது மாதிரி, சென்னையில் ஏற்படுகிற, நீங்க பாருங்க, இத்தனை ஆண்டுகள் இவர்கள் ஆண்டிருக்காங்க, ஒரு மழை நீர் கழிவு நீர் வெளியேறுவதற்கு கால்வாய்கள் வாய்க்கால இல்லை.
இத்தனை ஆண்டுகள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சி வந்து பல ஆயிரம் கோடிகளை பட்ஜெட் போடுது இந்த கழிவு நீரை வெளியேறுவதற்கும், இந்த கால்வாய் மழைநீர் வெளியேறுவதற்கும், கால்வாய் அமைப்பதற்கு. அந்த காசங்க அவர்கள் வாய்க்குள் போயிட்டதால் கால்வாய்க்கு வரல. அதான் பிரச்சனை. இப்போ இந்த சூழலில் பருவநிலை மாறிக்கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு முறையும் நான் புயலை எதிர்கொள்கிறோம், பெரும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்கிறோம். ஆனால் இந்த நீர் வடிந்து ஓடுவதற்கு இருக்கிற முகத்துவாரங்க கனிமுகங்களா இருக்கிறதா அந்த பழவேற்காடு ஏரி, அந்த ஆறு, இந்த நம்ம கொற்றலை ஆறு, இதெல்லாம் போய் இந்த கடல்ல போய் தண்ணியை சேர்க்கணும். அந்த இடத்துல சுவர் கட்டிருக்காங்க. இன்னைக்கு போய் பார்த்தா இந்த ஆறு போய் கொற்றலை ஆறு போய் கடலை சேருகிற அந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமா சுவர் எழுப்பி நிறுத்திட்டாங்க. இப்ப தண்ணி எப்படி போய் கடல்ல கலக்கும்? திரும்பி இங்கேதான் வரும். வெள்ளம் வடிந்தோடுவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் தண்ணீரில் மூழ்கி சாவதை தவிர வழி கிடையாது. 6111 ஏக்கர் யார் அவங்க அப்பம் சொத்தா? அவங்க அப்பம் சொத்தா? என்னது கடல்? கடல் கடல் மக்களின் சொத்து, பொது சொத்து. அதை எப்படி ஒரு தனி மனிதனுக்கு 2500 ஏக்கர் எடுத்து கொடுப்பீங்க? நிலத்துல 2000 ஏக்கர், ஆறுல 2000 ஏக்கர், கடலுக்குள்ள 2000 ஏக்கர், 6111 ஏக்கர். அவன் மண்ணெலி கொண்டாந்து கல்லை கொண்டாந்து கடலை மூடிடுவான். அங்கே உற்பத்தி ஆகிற மீன், இறால், பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள், பவளப்பாறைகள் எல்லாம் சிதைஞ்சு அழிஞ்சிடும். கதை முடிஞ்சு. அப்ப இப்ப நாங்க போய் பார்க்கிறோம், காட்டுப்பள்ளியில சுத்தி ஒரு சுவரை கட்டி ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறை மாதிரி வச்சிருக்காங்க. திறந்த வெளியில சிறையில் வச்சிருக்காங்க அந்த காட்டுப்பள்ளி மக்களை. காத்து கூட வர்றதில்லை தம்பிங்கிறாங்க. காற்று கூட எங்களுக்கு வர்றதில்லை. நாங்களா இந்த சுவரை உடைச்சிக்கிட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், சுத்தி எங்களை மூடிட்டு வெளியிலே போக விடலைங்கிறாங்க. இந்த நிலை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் வந்துடக்கூடாது. அதுக்குள்ள நாம் விழித்துக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக நின்று போராடணும். தம்பி வெற்றிகள் சொல்றாருல, சண்டை செய்யணும்னு. நாம் நின்று சண்டை செய்யணும், நின்று சண்டை செய்யணும். சண்டை செய்தவர்களினுடைய பிள்ளைகள் நாம். புதுசா சண்டை போடல, புதுசா சண்டை போடல. இதேதான் தலைவன் எப்படி இருக்கணும்? செல்போன் கோபுரம் அமைக்கிறதுக்கு, அலை கோபுரம் அமைக்கிறதுக்கு வந்து தலைவர்கிட்ட வந்து அனுமதி கேட்கிறாங்க தமிழீழத்தில். அந்த அலைக்கோபுரத்தை அமைச்சா அந்த அதிர்வில் வந்து, அந்த அலைவீச்சில் வந்து, அலை அதிர்வில் வந்து சிட்டுக்குருவி, மைனா இதெல்லாம் செத்துருமில்ல அப்படின்னா, ஆமாம் செத்துரும். அப்போ எனக்கு வேணாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அந்த பாதிப்பெல்லாம் ஏற்படாத ஒரு அலைக்கோபுரம் வரும்போது நான் என் பூமியில், என் நிலத்தில் நட்டுக்கிறேன், கிளம்புங்கன்ட்டு. சிங்களர்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க. குறுக்க பெரிய ஆறு, அணை இருக்கு. நம்மளுடைய தளபதிகள் சொல்றாங்க, அணையை உடைச்சி விட்டோம்னா வெள்ளத்தில் அப்படியே இழுத்து அவர்கள் நிறைய பேர் மூழ்கி இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்படி இது பண்ணிடலாம், நம்ம அணையை உடைச்சி விட்டுடலாம்னு. இப்போ தலைவர் சொல்றாரு, நீ அணையை உடைச்சி விட்டு தண்ணி இழுத்து விட்டீங்கன்னா இங்கே இருக்கிற என் மண்ணின் வளம் அந்த தண்ணியோட அரிச்சிட்டு ஓடி போயிடும், அது வருங்கால பிள்ளைகளுக்கு பாதிக்கும், வேணாம் அப்படி செய்யாதன்றார். அதுதான் தொலைநோக்கு. இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டது யார் தெரியுமில்ல? திராவிட திருவாளர்கள் தான். கமிஷன் பாய்ஸ், வெறும் கமிஷனுக்கு மாறி மாறி 2 பேரும் இந்த நஞ்சாக்குற நாசகார திட்டங்களை கொண்டு வந்து முடிச்சிட்டான். காற்றை பூரா மாசுபடுத்தி விட்டு தூய காற்றுக்கு 4150 கோடி மத்திய அரசு பட்ஜெட் போடுது. தூய காற்று, காட்டையெல்லாம் வெட்டி ரோட்டை போட்டு விட்டு தூய காற்றுக்கு நிதி ஒதுக்கிய பெருந்தகைகள் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள். அன்பிற்குரியவர்களே, காற்றை எப்படி கொடுப்பீங்க? ஒரு பலூன்ல வச்சு மூக்கில் வச்சு உறிஞ்சி கம்பியல, இல்ல சின்ன சின்ன சிலிண்டர்ல இடுப்புல கட்டி விட்டு மூக்கில் குழாய் மாட்டி விட்டுருவீங்களா? ஏண்டா உங்களுக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? என்னது கொடுமை? இவைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது சொல்லுங்க? வேளாண் சட்டம்னு ஒன்று கொண்டாந்தாங்க. அது நல்ல சட்டம்னா பிரதமர் வந்து நல்ல சட்டம், இப்படி நல்ல சட்டம் விளக்குங்க. இந்த சட்டத்தில் நல்ல சட்டம் என்று சொல்லுகிற பெருந்தகைகள் சொல்லுகிறார்கள், நம்பிற்குரியவர்களை, இந்த சட்டத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அரசு பொறுப்பேற்காது. எப்படிப்பட்ட அரசு?
அது நல்ல சட்டம் தானே. அப்புறம் பாதிப்பு ஏற்படுது, பாதிப்பு ஏற்படும். ஏற்பட்டா என்ன பண்ணும்? அரசு பொறுப்பேற்கும் என்று சொல்லு. அப்ப நீ நேர்மையான அரசு, சரியான அரசு. என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், இங்கு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல இது வட சென்னைக்கு மட்டும், எண்ணூர் பகுதிக்கு மட்டும், திருவொற்றியூருக்கு மட்டும் பாதிப்பு என்று நான் பார்க்கல. இது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாதிக்கும். அங்க இருக்கிற சூழியல் ஆர்வலர்கள் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து பெரும் போரை இந்த அதானி துறைமுகத்துக்கு எதிராக நாம் தொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த உலகம் மனிதனுடையது இல்லை. பல லட்சக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த உலகம். அங்க பல்லுயிர் சூழல், அது பல்லுயிர் பெருக்கம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. அங்க வாழுகிற மக்கள் மீன், நண்டு, இறால் இதுகளை பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப அவர்கள் வாழ்வாதாரம் போயிட்டது. அவன் போட்டு கட்டிட்டா மொத்தமா முடிஞ்சிடும். அதற்குள் நாம் விழிப்புணர்வோடு நின்று தொடர்ச்சியாக போராடி, எப்படி போராடி டெல்லியில வேளாண்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள்ல, அதுபோல போராடணும். தேர்தல் ஓட்டு அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். போட்டா போடு, போலைன்னா போ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓட்டை கேட்பதை விட என் நாட்டை பாதுகாப்பது என் முதல் வேலை. யார் ஆட்சிக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போராட வேண்டியதில்லை. எவர் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் போராடுவோம். நீ தானே கையெழுத்து போட்ட, திரும்ப பெறு, திரும்ப பெறு. சரி, எவ்வளவு கமிஷன் வாங்கின அதையாவது சொல்லு, அதையாவது சொல்லு. கடலுக்குள்ள, நிலத்துக்குள்ள, கடலுக்குள்ள ஆற பறிச்சு கொடுக்கிறது, கடலை பறிச்சு கொடுக்கிறது ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இந்த வேளாண் சட்டமும் கொண்டு வரப்பட்டது அதானி அம்பானிக்காகத்தான். அவர்கள் ஹரியானால 23 ஏக்கர்ல பல லட்சக்கணக்கான டன் உணவுப் பொருளை சேமித்து வைக்கிற கிடங்குகளை உருவாக்கி விட்ட பிறகுதான், 15க்கும் மேற்பட்ட சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கி விட்ட பிறகுதான் இந்த சட்டமே கொண்டு வரப்படுது. நீங்க ஐயா பிரதமர் மோடி அவர்கள் இந்த கௌதம் அதானியுடைய மனைவியை கும்பிடுறத பார்த்தீங்கன்னாவே ஒரு படம் இருக்குது, வாட்ஸ்அப்ல இருக்கும் பாருங்க. அப்பவே தெரியும், ஆஹா சரி யாருக்காக வேலை செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பாடுபட்டாவது இந்த சாகர்மாலா திட்டத்தை, அதற்காக உருவாக்கப்படுகிற இந்த அதானி துறைமுகத்தை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இவர்கள் விரைந்து, இப்ப கூட பாருங்க, இந்த பட்ஜெட் 8 வழிச்சாலைக்கு அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க. 8 வழிச்சாலை உறுதியாக போடப்படும். காரணம் யாருக்கு? அதானிக்கு தான். இப்போ இவங்க கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும். இப்போ ஏற்றுமதி இறக்குமதி செய்வோம் என்று சொல்றாங்க இந்த துறைமுகத்தில். நம்ம ஒரு கேள்வியை கேட்போம், எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? என்னுடைய வளங்களை எல்லாம் சுரண்டி கொள்ளையடித்து ஏற்றுமதி செய்வீர்கள். வெளிநாடுகள் எல்லாம் தடை செய்யப்பட்ட நிறுவனங்களை கொண்டு வந்து பாருங்க, 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்கிறதுக்கு 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 3 டன் எடையுள்ள கார்கள்லாம் இங்க தயாரிக்கப்படுது. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க ராக்கெட்டுக்கு பாகங்கள் தயாரிக்கிற அமெரிக்கா, இந்த நாடுகள் எல்லாம் திருப்பூர்ல ஜட்டி பண்ணி வாங்கிட்டு போதே. ஏன்? எதற்காக? ஒரு உள்ளாடை தயாரிக்க 250 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 250 லிட்டர். ஏன் அவனால தயாரிக்க முடியாதா? தெரியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத களவு போகும் மறை நீரை பாதுகாக்கிறான். அதான் முக்கியம். இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான்ல, ஆசிய நாடுகள் தான் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுகிறது. ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துச்சுட்டான். எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடு தான் பணக்கார நாடு என்று மதிப்பிட தொடங்கிட்டான். அதனால அந்த நாடுகள் எல்லாம் இங்க வந்து கார் தயாரிக்குது. கொண்டாய்க்காரன் நிறுவனத்துக்கு அவனுக்கு உரிமையாளருக்கு என்ன தமிழ்நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்?
மாரியாத்தா கோயிலில் வேண்டிட்டு வந்தானா இல்லை எந்த கோயிலில் வேண்டிட்டு வந்தா? அவனுக்கு என்ன? ஏன்னா நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம். இவனை உறிஞ்சிக் கொண்டு என்று சொல்லிவிட்டு கடல் நீரை சுத்திகரித்து எங்கள் குடிநீராக தருவார்கள். 50,000 கோடி அதுக்கு செலவு பண்ணுவார்கள். ஏன் அதை கமிஷன் அடிக்கலாம்? அது ரிவர்ஸ் ஓஸ்மாசின் முறைன்னா அமெரிக்க முறை. ஒரு மடக்கு தண்ணிக்கு நான் கப்பம் கட்டுறேன் அமெரிக்காவுக்கு. அந்த முறை அந்த அந்த நுட்பமும் என்னிடது இல்லை, அமெரிக்காவோட. இயற்கை சுத்தி இருக்குது. சூரிய ஒளி, நீராவி, மேகம், மழை, தூய நீரை என் வீட்டு வாசல்ல கொட்டுது. அதை சேமிச்சு குடிச்சுக்கிற துப்பு இல்லாத நாடு கடல்ல திருப்பி விட்டுட்டு அதை சுத்திகரித்து திருப்பி கொண்டு வருவேன். இயற்கையே எனக்கு அருமையாக சுத்திகரித்து தூய குடிநீரை தருதே. எப்படிப்பட்ட வேலை திட்டங்களை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்ப மறுபடியும் 8 வழிச்சாலையை போடுவார்கள். அதுக்கு மலையின் குறுக்கை பிளப்பார். நான் சொல்றேன் 8 வழிச்சாலை போடு, 80 வழிச்சாலை கூட போடு, பிரேசில் மாதிரி போடு. இந்த மெட்ரோவுக்கு தூண் கட்டி மேல ஏத்திரில, பாலம் கட்டில, அப்படி போடு. கீழே தூணை வச்சு மலையை குடையாம நிலத்தை பாதிக்காம கீழே வச்சு அப்படி மேல தூக்கி 80 வழி கூட போட்டு போ, வேகமா போ, போடு. நீ டெவலப் பேசுறியப்பா, வளர்ச்சி பேசுறியே. வளர்ச்சி என்று இவர்கள் எதை கற்பிக்கிறார்களே அன்பிற்குரிய சொந்தங்களே? சிறியதே அழகு என்று புத்தகத்தில் எழுதியிருக்கிற E.F. மாஸ்டர் சொல்றார், உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு எவன் தந்தது? மணலை நீ உருவாக்க முடியுமா? ஏன் அழித்தாய்? ஏன் அழித்தாய்? மலையை நீ உருவாக்குவியா? இயற்கையின் பெருங்கொடை, அதை ஏன் எம்சாண்டு நொறுக்குகிறாய்? கற்குவாரி நொறுக்கி என்ன பண்ற? ரோடு போடுற, மண்ணை வச்சு மாடி கட்டுற. எப்படி வாழ்வ? உன் நிலம் பாலைவனமா மாறிடாதா? ஆயிராதா நண்பர்க்குரியவர்களே, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறார். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் பள்ளிக்கூடங்களில் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் வீட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் உள்ள சமையலறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்தது. அந்த நாட்டின் மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. மலைகள் அதிகமாக இருந்தால் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். காரணம், மலை முகடுகளில் உயர்ந்து 100 அடி 200 அடிக்கு இருக்கிற மரங்கள் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிறது. அது அருவியாக வருகிறது, பிறகு ஆறாக ஓடுகிறது. இதுதான் இயற்கை. அந்த மலை மேல் இருந்த மரங்களை நட்டது யார்? மனிதர்கள் அல்ல, அவ்வளவும் பறவைகள் நட்டு வளர்த்தது. அதுதான் எங்க ஐயா மரம் மாசுராமணி சொல்றார். அந்த பறவைகள் செத்து போது அங்க வந்து உட்கார்ந்து கூடியிருந்த பறவைகள் எல்லாம் எங்க காணா? சீம கருவேலை எதுவுமே இல்லாம செழித்து வளரும். அது கருகி தீஞ்சு போச்சு. ஏன்? நிலம் நஞ்சாயிடுச்சு. இதை ஆழ்ந்து அறிந்து கொள்ளணும். அவன் சொல்றான்ல, மண்ணின் வளத்தை கொள்ளையடிப்பதை யார் உங்களுக்கு வளர்ச்சி என்று கற்றுக் கொடுத்ததுங்கிறான். அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின் சொல்றாங்க, உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவுவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றான். அந்த நிலையிலிருந்து நாம் எச்சரித்து எழுந்து கொள்ளணுமே நன்மைக்குரிய சொந்தங்களே, விட்டுறக்கூடாது. நம் வாழ்விடத்திலிருந்து நம்மளை தூக்கிடுவான். அப்படிதான் ஆதி குடிகளை, பன்னெடுங்காலமாக வாழ்ந்த குடிகளை செம்மஞ்சேரிக்கும் பெரும்பாக்கத்துக்கும் கல்லுக்குட்டைக்கும் தூக்கி வீசிட்டான். அப்ப அந்த இடத்தை யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டேன். பதிலே சொல்லல. நம்ம என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்படி துறைமுகம் வேணாம், நீ வேற எங்க மும்பையில் கூட கட்டிக்க வேற எங்கேயா கட்டிக்க போ, எனக்கு வேணாம் துறைமுகம், இருக்கிற துறைமுகம் போதும். நீ எதை ஏற்றுமதி செய்வான்னு தெரியாதா? இங்க எடுக்கிற மீத்தேனு ஈத்தேனு எல்லா வளத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செஞ்சு தருவேன். அதான் செய்தார்கள் கடந்த ஆண்டுகள்ல. வெங்காயத்தை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? ஒரு பாலைவன நாடு, ஈஜிப்திலிருந்து எகிப்திலிருந்து பாலைவன நாடு, அங்கிருந்து கொண்டு வரார்கள். இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய வளம், அளப்பரிய மனித ஆற்றல், இதை வைத்துக் கொண்டு சொந்த நாட்டு குடிகளுக்கு வெங்காயத்தை விளை வச்சு தர முடியாத வெங்காயங்கள்ட்ட நாடு சிக்கிக்கிட்டது. அவன் எப்படி ஈஜிப்தில் எப்படி விவசாயம் செய்யறான்? பாலைவன மணலை தள்ளிட்டு
அதில் கீழே பாலித்தீன் சீட்டை போட்டு அது மேலே மண்ணை கொண்டு போய் கொட்டி அதில் வெங்காயத்தை விளைய வச்சு நமக்கு அவன் ஏற்றுமதி செஞ்சு விடுறான். பருப்புக்கு பக்கத்து நாட்டில் பல்லடிச்சு கையேந்துறது, வெங்காயத்துக்கு வேற நாட்டில் கையேந்துறது. ஆனால் இவர் டெவலப் பேசுவார்கள், வளர்வார்கள், காரை ஏற்றுமதி செய்வார்கள். ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். அப்ப கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு தண்ணீர் கலவு போகுதுன்னு பாருங்க. சரி, இந்த முதலாளிகளுக்கு நீங்க ஒப்பந்தம் போடுறீங்கல்ல, கடநீரை சுத்திகரிச்சு பயன்படுத்திக்கன்னு சொல்ல வேண்டியது வந்த பணக்கார முதலாளி ஆச்சு. இந்த பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை விரைந்து எடுத்துச் செல்வதற்கு, அந்த கண்டெய்னர் லாரிகளை விரைந்து எடுத்துச் செல்வதற்காகத்தான், அந்த வசதிக்காகத்தான் 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை. மக்கள் போவதற்கல்ல. மக்கள் பயணிப்பதற்கு என்றால் எதுக்கு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் சொல்லிக்கிறான்? எதுக்கு சொல்லிக்கிறான்? எதுக்கு? அன்னைக்கு ராத்திரியில தனியா போக முடியாது. முகமுடிய கொள்ளக்காரன் முகத்தை கட்டிக்கிட்டு கத்தியை காட்டிட்டு டக்குன்னு ஏய் எட்ரா காசம்பா. இன்னைக்கு கட்டையை குறுக்க போட்டு எட்ரா காசுங்கிறான். அது ரா கொள்ளை, இது ரா பகல் கொள்ளை. என்னது? அன்னைக்கு தனி மனுஷன் திருந்தா நீ கவர்மெண்ட்டே திருடுது. மிக மோசமான ஆபத்தான நிலைக்கு, அழிவை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருது. அது என்ன? சாராயம் குடிச்சதா? புகையிலை போட்டதா? சிகரெட் பிடிச்சதா? எதனால வருது? எதனால வருது? தாயின் மாரில் குடித்த பால் நஞ்சாயிட்டது. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? தாய் சாப்பிட்ட உணவு நஞ்சா இருக்கு. எங்க ஒரு பூச்சி கத்தரிக்காய் காட்டிடு. பூச்சி கத்தரிக்காய், பூச்சி கடிச்சதுன்னா நல்ல காய். பூச்சி கடிக்காது. இப்ப கடிச்சுன்னா செத்துரும். ஏன்? உள்ளே நஞ்சிருக்கு. கிடையாது. எல்லாம் மரபணு மாற்றப்பட்டதனால் மானுட இனமும் மரபணு மாறிடுச்சு. அந்த உணவை தின்று 25 ஆண்டுக்கு முன்னாடி குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்துவதற்கு பரப்புரை செய்தார்கள். ஆசிரியர் பெருமக்களை அந்த பணிக்கு அமர்த்தினார்கள். கிராமமாக சென்று 2க்கு மேல் பெற வேண்டாம் என்றார்கள். முக்கோணத்தை போட்டு சிவப்பு முக்கோணத்தை சுவரெல்லாம் எழுதி வைத்தார்கள். குழந்தைகளை பெற்றுக் கொள்கிற திறன் அதிகமாக இருந்தது தேசத்தின் குடிகளுக்கு. அதனால குறைக்க கட்டுப்படுத்தணும்னு நினைச்சான். காரணம் என்ன? உற்பத்தியும் மக்கள் தொகையும் சமவீதத்தில் இல்லை என்றால் பற்றாக்குறையை சந்திக்கும். ஸ்கார்சிட்டியில் நிற்கும். ப்ரொடக்ஷனும் பாப்புலேஷனும் ஒன்னா பயணிக்கணும். இது மார்க்ஸ் சொல்றது. அந்த கோட்பாட்டு அடிப்பில் இவங்க பிறப்பு விதத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அதை அதிகமாக செயல்படுத்தி காட்டிய மாநிலம் தமிழ்நாடு. நாம் இருவர் நமக்கு இருவர் என்று அப்பாவும் ஒரு அம்மாவும் ஆளுக்கு ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிருக்க படங்கள் இருக்குது. இன்னும் கூட சில கிராமங்கள் இருக்குது. அப்புறம் ஒரு 10 ஆண்டு போச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. அப்புறம் ஒரு 10 ஆண்டு போச்சு, நாம இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர்னு எழுதிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 1/4 நூற்றாண்டை கடந்திருக்கிறோம் என் அன்பிற்குரிய சொந்தங்களே. தெருவுக்கு தெரு தொலைக்காட்சிகளிலும் விளம்பரங்கள் வருகிறது. தெருவுக்கு தெரு தொடங்கப்பட்டிருக்கிறது செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். காரணம் என்ன? மரபணு மாறிட்டது. திறனை இழந்துட்டார். மானுட குலம் அழிந்து கொண்டு வருது. காரணம் என்ன? உணவு நஞ்சு, குடிநீர் நஞ்சு, காற்று நஞ்சாய் போயிட்டு. இதுதான் காரணம். புற்றுநோய்னா என்னன்னே தெரியாம இருந்தோம்ப்பா. 5 பேர் புற்றுநோயில இறந்துட்டாங்கன்னு காட்டுப்பள்ளியில அந்த அம்மா சொல்லி அழுகிறாங்க. அது காரணம் என்ன? தம்பி வருண் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி நுரையீரல் இந்த காற்றை, இந்த சாம்பல் காற்றை, இந்த நச்சு காற்றை சுவாசிக்க நுரையீரலில் புற்று வந்துருது. அதனாலதான் சொல்லுகிறோம் என் அன்பிற்குரிய மக்களே, குடிக்கிற நீரை வியாபார பொருளாக்கிய ஒரு நாடு, அறிவை வளர்க்கும் கல்வியை விற்பனை பண்டமாக மாற்றிய ஒரு நாடு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனிப்பிற முதலாளிகளின் லாப வேட்டைக்காக தாரை வார்த்து கொடுத்த ஒரு நாடு, தேசத்தின் குடிகளுக்கு நடக்க பயணிக்க சரியான பாதையை போட்டுத்தர வக்கற்ற நாடு. நாடே அல்ல என் அன்பிற்குரியவர்களே, நரகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி, அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் பலமுறை என்ன பதிவு செஞ்சிருக்கேன். கட்டமைக்கிற வளர்ச்சி, பட்டினி கிடந்து நாட்டின் குடிகள் செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை டெவலப் வளர்ச்சி என்று சொல்கிறார். ஒரு விளம்பரம் வரும், நான் பலமுறை பேசியிருக்கேன்.
ஒரு தங்கச்சி 5 குடத்தை வச்சுக்கிட்டு நிற்பான். ஒருத்தன் மோட்டர் பைக்கில் வருவான். அப்படியே அவ கையை அப்படி காட்டுவா, அவ அப்படி ஏற்றிக்கிடுவான். அந்த பொண்ணு மறுபடியும் கையாட்டிட்டு குடத்தை பிடிச்சிட்டு போகும். அந்த சாக்கப்சருக்கு ஒரு ஷாட்டு போடுவான். குண்டும் குழியுமா ரோடு இருக்கும். அதை அப்படி குலுங்கி 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 குடம் விழலையாம், தடுமாறலையாம், அவ்வளோ ஸ்மூத்தா பயணிக்குதான். பைத்தியக்கார நாயே, பைத்தியக்கார நாயே, சாக்கப்சர் நல்லா இருக்குது காட்டாதடா, ரோட நல்லா போடுறா, ரோட நல்லா போடுறா. ஐயோ ஐயோ, அந்த 800க்கு போறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு ரோடு அவ்வளவு கேவலமா இருக்கு. ஆனா துறைமுகம் வந்துடும், டெவலப். ஒரு நாள் நீ டன்லப் டீப் மாதிரி வெடிக்கல, நீ பார்த்தே இருந்தீங்க. டெவலப் டெவலப் டெவலப், என்னதாயா ஒரு டெவலப்? என்ன டெவலப்? 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலைக்கு கீழே பிச்சைக்காரன். இதான் இந்தியாவின் நிலை. சொந்த மாநிலம் குஜராத் மொத்தம் 3வது மாடியில தீ பிடிச்சிருச்சு. 18 பேர் செத்து போனா. ஒருத்தன் தீக்கு போய் கீழே வச்சு செத்து போனா. தீயணைப்பு படை வீரர்கள் வந்து தண்ணியை பீச்சி அடிக்கிறாங்க. எங்க இருந்து? தரையில் இருந்துட்டு. ஏன் அந்த 3வது தளத்துக்கு நேர ஏறி தண்ணி அடிக்கிறதுக்கு ஏணி இல்லை? ஏன்? டெவலப். 3000 கோடிக்கு செலவை தண்ணி 30,000 ரூபாய்க்கு ஒரு ஏணி வாங்கி கொடுக்க துப்பு இல்லை. கொரோனா வந்தோடனே வெண்டிலேட்டர் இல்லை. எங்கப்பா அது? என்னப்பா? இறக்குமதி. அப்பதான் தெரியுது இவங்க லட்சணம். கொடுமை. உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனை, நோயாளிகள் படுக்கை இல்லை, தரையில் படுத்திருக்கிறாரு. அந்த குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல, அது இல்லை. அவர் அம்மா நிற்குது, இந்த கையில் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. கை வலிக்கும்ல, இந்த கையில் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? பேர் என்னது? டெவலப். ஒரிசால அம்மாவுக்கு முடியல, 2 மகனும் சேர்ந்து கட்டையில் தொட்டியை கட்டி தூக்கிட்டு போறாங்க. தொட்டியில் போட்டு தூள் இப்படி 7 கிலோமீட்டர் நடந்தே போறான். ஏன்? ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி வசதி இல்லை, நடந்தே போயிட்டு 7 கிலோமீட்டர் தூக்கிட்டு. ஆனா நாடு வளர்கிறது. அவர் தற்சார்பு பேசுறாருப்பா. நாட்டின் பிரதமரும் தற்சார்பு பொருளாதாரம் பேசுறாரு. அவர் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறார். எது தெரியுமா? தனியாருக்கு எல்லாவற்றையும் தாரை வார்த்து கொடுப்பதுதான் தற்சார்பு. தனிநபர் சார்பை தற்சார்பு என்று கருதி கொண்டிருக்கிறார். நீ எழுதி வைத்துக்க, நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, நடக்கும். சரியாக 5 ஆண்டுகளில் அதானி இந்தியா, அம்பானி இந்தியா என்று வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. வந்துரும். இதே இந்த சாகர்மாலா திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவன பேரை மட்டும் மாத்திக்கிட்டான். தேசிய கடல்சார் அபிவிருத்தி திட்டம். அதேதான் நானும் சொல்லணும். 2 பேருக்கும் பார்ட்டி சேஞ்ச் இருக்கு, நோ பாலிசி சேஞ்ச். கட்சி வெவ்வேறு, கொள்கை ஒன்றுதான். கூடி கொள்ளை அடிக்கிறது, எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு புரோக்கர் கமிஷனை வாங்கிட்டு கம்மன் இருக்கிறது. அதுதான் வேலை. அதனாலதான் நான் சொல்றேன், சீஃப் மினிஸ்டரா ஆல் இந்திய புரோக்கர்ஸ், பிரதமரா இன்டர்நேஷனல் புரோக்கர். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய தரகர் தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியும். சந்தையில் எப்போதும் வர்த்தகம் தான் நடக்குமே ஒழிய மக்கள் வாழ்க்கை நடக்காது. நண்பிற்குரியவர்களே, வர்த்தகம் செய்ய வந்த வியாபாரி வியாபாரம் முடிந்தவரது கூடாரத்தை காலி பண்ணி போவது போல ஒரு நாள் இந்த முதலாளிகள் காலி பண்ணி போவார்கள். இதே இந்த ஹோண்டாய் நிறுவனம் நிலத்தடியில் தண்ணி இல்லை, கார் தயாரிக்க முடியாது என்றால் ஒரே ராத்திரியில் கூட்டிட்டு போயிடுவார். நோக்கியா போல 2000 கோடிக்கு மேல கடனை வேற வச்சுட்டு போயிட்டான். மிக கவனமாக, மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என் மக்களுக்கு நான் சொல்றேன், என் நாடும் என் மக்களும் நிம்மதியாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தை வைத்து வேலை செய்யும். இவ்வளவு இடையூறுகள், இவ்வளவு சிக்கலுக்கு இடையில நம்ம இன்னும் 1000-500க்கு நம் மதிப்புமிக்க வாக்கை விற்பது அவமானகரமானது. செய்யக்கூடாது. ஓட்டு நம் உரிமை, வலிமை மிக்க ஆயுதம்.
அதை இந்த நாட்டை, இந்த மண்ணை, இந்த மக்களை பாதுகாக்கிற கருவியாக நாம் ஏந்தது. இந்த கையெழுத்து போட்ட பெருமக்கள் இவங்க தானே, திமுக தான், காங்கிரஸ் தான் இதுக்கு உதவி இருக்குது. அப்புறம் பிஜேபி வந்து அது அவரே உருவாக்கின பிரதமர், சிறப்பாக நடக்குது. அது என்ன கொடுமைன்னா, அங்கே தம்பியெல்லாம் சொல்றாங்க, ஏதாவது ஒன்று போய் நம்ம ஒரு போய் சொன்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் முறையிட்டா உங்களை தொலைச்சு பெறுவேன்றாரு மாவட்ட ஆட்சியர். காவல் நிலையத்தில் போய் சொன்னா உடனே நம்ம மேலதான் எஃப்ஐஆர் போடுறாங்க. எப்படி இருக்கு? அப்ப அதிகாரம் யாருக்காக நிறுவப்படுகிறது? முதலாளிகளுக்காக. அதனால தமிழ் இளம் தலைமுறையினர், குறிப்பாக என் தம்பி தங்கைகள் விழித்துக் கொள்ளணும். இல்லை என்றால் நாம் வாழ்வதற்கு இடமற்று கொல்லப்படும், சொந்த நிலத்தில் அகதிகளாக்கப்படும். இந்த நிலையில் நாமே பிணிக்கிறோம். தண்ணி கிடைக்கல, காற்று இல்லை, நம் பிள்ளைகளை எப்படி விட்டு போறோம்? இன்னைக்கே நம்ம போத்தல்ல குடுவையில் வாங்கி தண்ணி குடிக்கிறோம். இன்னும் 10 வருடம் கழித்து உலகத்தில் அதிகமாக நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியாங்கிறான். இந்தியாவில் அதிகமாக உறிஞ்சப்படுகிற நாடு தமிழ்நாடுங்கிறான். தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகர் அறிவிச்ச மாதிரி இது நீரற்ற நகரம் அவன் போயிடுவான். ஆனால் நாம் எங்கு போவது? எங்கே போவது? நீங்கள் குளிக்காமல் இருக்கலாம், ஒரு வாரம் கூட இருக்கலாம். நீர் குடிக்காமல் எவ்வளவு நாள் இருப்பீர்கள்? ஆனால் நமது நீரையும் காற்றையும் நிலத்தையும் நஞ்சாக்கும் இந்த நாசகார திட்டங்களை நாம் தடுக்கணும். நமக்கு அப்படி ஒன்றும் வேலை வாய்ப்பு வர வேணாம், அப்படி ஒன்றும் அதானி நமக்கு ஒரு துறைமுகத்தை கட்டி நம்மளெல்லாம் வாழ வைக்க வேணாம். அது தேவையில்லை. அப்படி ஒரு வளர்ச்சி எனக்கு தேவையில்லை. இந்த அனல் மின் நிலையம், அணு உலை, இதில் தான் மின்சாரம் தயாரிக்க முடியுமா? ஜப்பான், துபாயெல்லாம் கடல் அலையில் தயாரிச்சு, கடல் அலையில் தயாரிக்க முடியாதா? பல நாடுகளில் சாலைகளில் போற வாகனங்களில் எழுப்புகிற அந்த காற்று இருக்குல்ல, அதுல இருந்து தயாரிக்கிற மின்சாரம். எவ்வளவோ மாற்று வழி இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களை சாகடிக்கிற இந்த நச்சு ஆலைகளை உருவாக்கி இதெல்லாம் தடுப்பதற்கு நாம் வலிமை மிக்க அரசியல் படையாக மாறவில்லை என்றால் கடினம். அதை என் அன்பிற்குரிய தமிழ் மக்கள், என் அருமை சொந்தங்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவளித்து எங்களை வலிமை மிக்க அரசியல் பேராற்றலாக நீங்கள் மாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அதானி துறைமுகத்துக்கு எதிராக நின்று போராடுவோம். எங்களுடைய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம். பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்கி என் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டியது எங்களது பொறுப்பும் கடமையும். அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக களத்திலே நின்று போராடுவோம். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஒட்டுமொத்த வலிமையும் திரட்டி சென்னையிலே மிகப்பெரிய போராட்டத்தை செய்யும். அதில் என் அன்பிற்குரிய மக்கள் நீங்களும் கலந்து கொண்டு எங்களுக்கு பேராதரவு தர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். என்ன விலை கொடுத்தேனும் அதானியுடைய இந்த துறைமுகம் அமைவதை நாம் தடுப்போம் என்கிற உறுதியை தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.